இப்ப இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களை எல்லாம் தினமும் நம்ம வீட்டுல நம்ம பேசணும். உலகத்திலே நம்பர் 1 ஆப்போசிட் நாங்க தான்டா. தெரியுமா உங்களுக்கு? மறந்துட்டா. இது இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. நாம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஏன் இன்னும் சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். இந்த தத்தி ஸ்டாலின், அயோக்கிய பய ஸ்டாலின், இந்த இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், அயோக்கிய ராஸ்கல் ஸ்டாலின் தோற்று போனதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. களத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். ஆஹா, வீட்டை பூட்டி இருக்காங்கல்ல. பூட்டின வீட்டுலதான் இவ்வளவு நேரம் சவுண்ட கொடுத்தோமா? அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். எங்க மிஸ் பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும். திமுக நாசமா போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். திமுக காரனாக இருந்ததுதான் பிரச்சனையே. திமுக காரன் எந்த காலத்திலையும் திருந்த முடியாது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். தமிழகத்தின் நிரந்தர பிரச்சனை. அப்பதான் நம்முடைய தவறை திருத்திக்கிட்டு அடுத்த முறை உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். இன்ஸ்டாகிராமால தான் நம்ம தோத்தோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படியே ஒரு அரிய கண்டுபிடிப்பை கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் நீங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்கு போங்க அப்படின்னு இவர் சொல்ல, சமூக வலைத்தளங்களை நாம சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. அதுக்காகத்தான் பொறுப்பும் கடமையும் இளைஞர்களான உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். தலைவரே, திமுகவில் உறுப்பினராகும் முன் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓபன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. உங்க ஆளுங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பயங்கர வேலை பார்த்துக்கிறாங்க தலைவரே. உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். நல்ல கட்சி திமுக, நம்ம கட்சி. நாட்டுல வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். வாங்கடா. அந்த பிஜிஎம்மோட இவனுங்க ஆக்டிங் கொடுக்குறதா இருக்கட்டும், இவனுங்க கொடுக்குற காமெடிகள்லாம் இருக்கு பாருங்க, சிரிச்சு சிரிச்சு நம்மளால முடியல. சேப்பாக்க தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க உண்மையான எதிரி யாருன்னு தெரியாம களமாடி இருக்கிறோம். அங்கதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன, எல்லாமே போச்சு. மக்கள் மீது ஓவர் கான்பிடண்டா இருந்துட்டோம். 200 தொகுதிகள்ல வெல்லுவோம் அப்படின்றத அதை விட அதிகமா வெல்லுவோம். திமுக வேட்பாளர் வி.எஸ். பாபு 82,180 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்த இடத்தில் மு.க. ஸ்டாலின் 72,988 வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் 9,192. கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவி இருக்கிறார் என்பதை பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலை எங்க தெரியுமா மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்.